ரிஷப ராசி யாரோட பழகலாம், இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் எது, பொருந்தாத ராசி எதுன்னு பார்ப்போம். ரிஷபம் வந்து ஒரு இயல்பாவே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், அதாவது எல்லா விதத்துலயும் ஒரு சேஃபர் சைட்ல இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் தான் ரிஷபம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளை தெரியாமலே ஒரு ஈர்ப்பு வரும். அப்படின்னா இவங்களுக்கு கன்னி ராசியோடையும் துலாம் ராசி நபர்களோடையும் ஒரு ஈர்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது. மென்னா இருந்தா ஃபீமேலுக்கு, ஃபீமேலாக இருந்தால் மேலுக்கு, மேலாக இருந்தால் ஃபீமேலுக்கு கண்டிப்பாக அந்த இது வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து கன்னி ராசியை லவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை லவ் பண்ணலாம். சரி, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கண்டிப்பாக பார்த்தா தான், உள்ள கிரக நிலைகளை பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். ராசியோட டெண்டன்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து கன்னிராசி நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ரிஷப ராசி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், ரிஷபத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் துலாம் ராசின்னு வரும்போது லவ் பண்ணுறது ஓகே, பட் மேரேஜ்னு வரும்போது ஏன்னா ரிச்சும் வேதையும் இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இதில் எதுக்காக பார்க்குறோங்கன்னா இந்த பொருத்தத்தை வந்து ஏன் நான் கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு பொருத்தம் இருந்தாலும் திருமண ஸ்டேஜில் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டாம்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சும் வேதம் இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிரச்சனை, குழந்தை பிறக்கல பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடுகள், ஒரு வருஷம் தாண்டினதுக்கு ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், சம் கப்பிள்ஸ் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு கூட சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் இந்த ரிச்சையும் இதுவும் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த துலாம் ராசியோட ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வர உங்களுக்கு அதை திருமணத்தில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஆகாதது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷர் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இருந்துக்கிட்டு உங்களை வந்து கடைசி கட்டத்தில் போய் தள்ளி விடுறது பார்த்தீங்கன்னா மகர ராசி. ஸோ அப்போ வந்து ரிஷபத்துக்கு மகரம் வந்து செட் ஆகாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், உங்களுக்கு முதல் கரம் நீட்டி உதவி பண்ணுறது அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆகாததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, யாரையும் ஒதுக்க வேண்டாம், கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தென் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்போட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இனிமையாவது கீப் பண்ண பாருங்க. ஏன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா கடைசி கட்டம் அதுவாக தான் இருக்கும்.